நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்பாடல் எந்த நூலில் வந்திருக்கும் என்று வினா எழுப்பினார். அது திருவாசகம் என்று அனைவரும் சொல்லுவோம். அத்திருவாசகத்தை பற்றி சில கருத்துக்களை கூற நமது ஆர்ஜிஆர் சிபிஎஸ்இ பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவி ரிஷோனா அவர்கள் பேச வருகிறார். திருவாசகம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலா சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகர் என்றால் அதன் சிறப்பு என்ன? தொழுது அடி அளந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடியடைந்த அன்பரானதனால் திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையை கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு முருகர் என்கின்றோமே. மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமை ஏற்பவர்களுக்கு மருந்து, மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து. ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கின்ற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியர் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார் என்றார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏதவன் புர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரியலார் ஏதவன் பார் பரிசேனும் எம்பாவாய் என மாணிக்க வாசகர் ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மதநெறி பரப்பும் நூல் அல்ல, அது மதம் கடந்த இறைவனை காட்டுகிறது. கலிலியோவும் கோப்பர்நிக்கோலசும் உலகம் உருண்டையானது என சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அண்ட பகுதியின் முண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மையில் வியப்பெரும் காட்சி என பேசியிருக்கின்றார் மாணிக்க வாசகர். வான் கலந்த வானவிலை பாடியிருக்கின்றார். படைத்தவனை மட்டும் பாடவில்லை, பிரபஞ்சத்தையே பாடியிருக்கின்றார். ஆன்மீகம் என்பது இறைவனை அடையும் நிலையா? அது தன்னை உணரும் கலை. புல்லாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என உயிரின் தன்மையை பேசியிருக்கிறது திருவாசகம். உயிரை உணர்ந்தால் அவன் தன்னை அறிகின்றான் என்று பொருள். தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு ஏற்படாது. தன்னை அறிதல் தான் ஆன்மீகத்தின் மையப்புள்ளி. அதைத்தான் திருவாசகம் பேசியிருக்கிறது. 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள், 3327 வரிகள். எந்த வரியில் போப்பும் வள்ளலாரும் மாணிக்க வாசகரிடம் உருகி இருப்பார்கள் என எண்ணி பார்க்கின்றேன். விளங்கு மனந்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலதா சிறியோருக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருள் நீள்கடல்கள் காட்டி நாயின் கிடையாய் கிடந்த அடியோருக்கு தாயிற் சிறந்ததையாளன் தத்துவன் என்கின்ற போதெல்லாம் போப் கொஞ்சம் கலங்கிதான் இருப்பார். அவர் அழுதிருப்பார், உடைந்திருப்பார், மானிடம் உய்ய வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்திருப்பார். அதே வாசகம் வள்ளலாருக்கு என்ன உணர்வு தந்திருக்கும்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற உள்ளத்தை தந்திருக்கும். ஆதலால் அவர் எல்லோரும் சமம் என்கின்ற சன்மார்க்க நெறியை பூத்திருக்கும். திருவாசகம் நமக்கு கூட ஒரு செய்தியை தருகிறது. திருவாசகத்தின் சிறப்பு கடவுளை காட்டுவது என்பது இறுதி, மனிதனை மனிதனாக்குவது என்பது உறுதி. நன்றி, வணக்கம். Thank you so much, Rishona, for that beautiful and insightful speech on Tiruvasagam.